நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் ஜாஸ்வா டிவி மூலமாகவும் இந்த மாலை வேளையிலே உங்களை மீண்டுமாய் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், எனக்கு சொன்னதெல்லாம் செஞ்சுருக்கிறாரா, நான் பிறக்கும் போதே என் தாயின் கருவில் பிறக்கும் போதே உருவாகும் போதே நிறைய பேர் எனக்கு தீர்க்க தரிசனமாக சொன்னாங்களா, என் கருவில் என்னென்ன காரியங்களை இந்த பிள்ளை செய்யுன்னு சொன்னாங்க, அதெல்லாம் நிறைவேறி இருக்கா, கர்த்தர் எனக்கு குறித்தாரே இந்த காரியங்கள்லாம் நிறைவேறிச்சா அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கலாம். ஒருவேளை நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டதில் என் தேவன் என்னோடு கூட நிறைய காரியங்களை பேசினார், அதெல்லாம் எனக்கு நிறைவேறிச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இல்லை எனக்கு நிறைவேறவே இல்லை, என் தேவன் எனக்கு அதை நிறைவேற்றவில்லை, என் வாழ்க்கையில் குறித்ததெல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எடுத்து வாசிப்போம். யோபு 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். ஆமேன். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் என்ன முன்குறித்தாரோ அதை நிறைவேற்றுவார். என்ன முன்குறித்து நம்மை அழைத்தாரோ அதை நிறைவேற்றுவார். நம்ம என்ன சொல்லி கூப்பிட்டாரோ, என்ன சொல்லி இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ள வைத்தாரோ அதை அவர் நிறைவேற்றுவார். மனுஷன் நிறைய சொல்லியிருப்பான், நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டா இது நடக்கும் அது நடக்கும், அப்படிலாம் பணக்காரியாகிடுவா, இப்படி வந்துடுவா அப்படிலாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இல்லை, ஆண்டவர் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே, உங்கள் தனிப்பட்ட ஜெபத்தில், உங்கள் தனிப்பட்ட தரிசனத்தில், உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் அத்தியாயத்தில் அவர் உங்களோடு கூட என்ன பேசினாரோ அதை நிறைவேற்றி முடிப்பார். என்ன வந்தாலும் நிறைவேற்றுவார். ஆபிரகாமை அழைக்கும் பொழுது அவர் சொன்னார், உன் இனத்தையும் உன் ஜனத்தையும் உன் தேசத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வா, நான் உனக்கு காண்பிக்க தேசத்துக்கு நீ வரும் பொழுது நீ என்ன செய்வ, ஆசீர்வாதமாக இருப்ப. நீ மட்டும் இல்லை, உன் சந்ததி எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்துவம் அப்படியே நிறைவேறியது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவர் சொன்ன வாக்கு அப்படியே நிறைவேறுது. ஆபிரகாமை பெருக பண்ணினார் ஆண்டவர். எப்படி பெருக பண்ணினார் தெரியுமா? கடலின் மணலத்தினை போலவும் வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் பெருக பண்ணினார். நீங்கள் கேட்கலாம், ஒரே ஒரு பையன் தானே பிறந்தார், ஈசாக்கு மட்டும்தானே, எப்படி அவர் பெருக பண்ணான்னு சொன்னீங்க? நீங்களும் நானும் யாரெல்லாம் ஆவிக்குரிய ஆபிரகாமின் சந்ததியார். அப்போ நம்ம ஆபிரகாம் பிள்ளைகள் எல்லாரும் பெருகி இருக்கிறாங்களா இல்லையா? தேவன் அவனுக்கு குறித்திருந்தார். என்ன குறித்திருந்தார்? வானத்து நட்சத்திரங்களைப் போலவோ கடலின் மணலத்தினைப் போலவோ உன் சந்ததி பெருகும். ஆமென், ஹல்லேலூயா. அது உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். அதை போலதான் இன்றைக்கு வரைக்கும் கிறிஸ்து இயேசுவினால ஆபிரகாம் சந்ததியார் ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை பெறுகிறோம். நிறைய பேர் சொல்லுவாங்க, இவங்க ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டாங்க, இவங்க வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பயங்கர ஆசீர்வாதம், வெளிநாட்டுக்காரங்க நிறைய பணம் கொடுத்துட்டாங்க. இல்லை, உங்கள் நல்ல விசுவாசத்தில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட எல்லாருக்கும் தெரியும், என்ன தெரியும் தெரியுமா? ஏசப்பா நம்மை உயர்த்துகிற தேவன், அவர் நம்மை உயர்த்துகிற தேவன். நமக்கு குறித்திருக்கிற காலம் வரைக்கும் தான் நம்ம பாடுகளையும் அந்த அவமானங்களையும் நிந்தைகளையும் சுமப்போம். அதற்கு பின்பாடு தேவன் குறித்ததை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்க வல்லவர். எனக்கு என்ன குறித்தாரோ, என்னை எப்படி உயர்த்த சித்தம் கொண்டாரோ அப்படியே அவர் உயர்த்துகிற தேவன். ரூத்தை தேவன் ஆசீர்வதிக்க வேண்டும். எப்படி தெரியுமா? அவர் இஸ்ரவேலின் தேவனின் சட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்ததுனால, அவர் போதும் என்று வந்ததுனால அவளை நிறைவாய் ஆசீர்வதித்த தேவன் அவர். அவளுக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். தேவன் அவளுக்கு முன்குறித்திருந்தால் அதை அப்படியே செய்தார். அது மாத்திரமல்ல, அந்த ரூத்தின் சந்ததியில தான் இயேசு கிறிஸ்து பிறக்க வேண்டும் என்பது முன்குறித்த ஒரு காரியம். தேவன் எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஈசாக்கு விதை விதைக்கும் பொழுது அவனை 100 மடங்கு ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவன் முன் குறித்த காரியம். அதனால அவனுக்கு குறித்த அந்த காரியத்தை அந்த பஞ்ச காலத்தில் நிறைவேற்றி முடித்தார். ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒன்றுமில்லாத சூழ்நிலையில் நம்ம இருக்கும் பொழுதுதான் தேவன் சில காரியங்களை நமக்கு முன்குறிப்பார்.
இப்போ ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில, வாழ்க்கையில எந்த பிடிப்பும் இல்லாத போதுதான் தேவன் சில காரியங்களை நமக்காக முன்குறிப்பார். நமக்கு என்ன தெரியுமா? ஐயா, இந்த காரியம் வாழ்க்கையில நடக்குமா, தேவன் இதையெல்லாம் எனக்கு சொன்னாரே, நிச்சயமாய் தேவன் நடத்துவாரா அப்படின்னு சொல்லி நாம நினைப்போம். ஆனா ஆண்டவர் சொல்கிறார், எதை உனக்கென்று முன்குறித்தாரோ, எதை செய்வேன் என்று சொன்னாரோ அதை செய்வார். யாக்கோபிடத்துல சொன்னார். அவன் சொல்றான், நான் கோலும் வெறும் கையில தடியும் தான் போறேன், ஆனா தேவன் திரும்பி வரும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதித்து 2 பரிவாரங்களோடு வரப்பண்ணுவேன்னு சொன்னார். சொன்ன தேவன் அவனை விட்டாரா? நான் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி அவனை முழுமையாய் தேவன் ஆசீர்வதித்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஏசாவுக்கு முன்பாக அவன் அழகா சொன்னான், தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார், வேண்டியதெல்லாம் எனக்கு உண்டு. இன்னைக்கு நான் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில தரித்திரம், என் வாழ்க்கையில கஷ்டம் அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னா, நான் சொல்றேன், தேவன் ஒரு நாள் அப்படியே விட மாட்டார். உங்களுக்கு குறித்திருக்கிற ஆசீர்வாதத்தை உங்கள் கைகளில் அவர் தர வல்லவர். நாம செய்ய வேண்டியதெல்லாம், எனக்கு குறித்ததை அவர் செய்து முடிப்பார், எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றுவார் என்ற விசுவாசம் மாத்திரம் நமக்கு வேண்டும். அடுத்ததாக எடுத்து வாசிப்போம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். ஆமென், ஹல்லேலூயா. என்ன சொல்கிறார்? உங்களுக்கு குறித்ததை நிறைவேற்றணும்னா அவருடைய பலத்த கரத்துக்குள் ஏற்ற காலம் வேணும். நமக்கு ஒரு முன்குறித்த ஒரு காரியத்தை செய்து முடிக்க ஏற்ற காலம் வேணும். இந்த பூமியில நிறைய ஏற்ற காலத்தை தேவன் வைத்திருக்கிறார். மழை பெய்ய வேண்டிய ஏற்ற காலம், பனி பெய்ய வேண்டிய ஏற்ற காலம், அதே நேரத்தில் குளிர் அடிக்க வேண்டிய ஏற்ற காலம், வெயில் அடிக்க வேண்டிய ஏற்ற காலம். ஏன் இந்த காலங்களை அவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? அப்பதான் இந்த பூமி தாங்கும். ஒரேடியா குளிர் அடிச்சா நம்மளால எந்த வேலையும் செய்ய முடியுமா? ஒரேடியா மழை பெய்தா எந்த வேலையும் செய்ய முடியுமா? ஒரேடியா வெயில் அடித்தால் நம்மளால வெளியே போக முடியுமா? அதனாலதான் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலத்தை குறித்திருக்கிறார். ஏற்ற காலம். நம்முடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வதிக்க ஒரு காலம் உண்டு, அந்த ஆசீர்வாதத்தை அனுபவிக்க ஒரு காலம் உண்டு, அதை காத்திருக்க ஒரு காலம் உண்டு, அதை நிறைவேற்ற ஒரு காலம் உண்டு. ஆனால் நமக்கு எப்படி இருக்கும் தெரியுமா? நீதிமொழிகளில் ஒரு வசனம் உண்டு, 13ஆம் அதிகாரத்தில். என்ன வசனம் என்று சொன்னால், நெடுங்காலமாய் காத்திருக்கிறது இருதயத்தை இழைக்க பண்ணுமா. ஏற்ற காலத்தில் உயர்த்தப்படும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்கு அடங்கிருங்கன்னு சொன்னார். ஆனால் நெடுங்காலமாய் அப்படி நம்ம காத்திருக்கும் போது, அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் என்ன பண்ணுமா? இழைத்து போகுமா, மெலிந்து போகுமா, சோர்ந்து போகும், தளர்ந்து போகும், துவண்டு போகும். ஐயா, எனக்கு ஒண்ணுமே இனி இல்லை, என் வாழ்க்கை முடிந்தது என்று சொல்லி அந்த இருதயம் துவண்டு போகும். ஆனா அவர் சொல்கிறார், நாம விரும்பினது வரும்பொழுது எப்படி இருக்குமா? அது ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நமக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றும் பொழுது நமக்கு மிகவும் சந்தோஷம். ஜீவ விருட்சத்தையே நாம் பெற்றுக்கொண்டோம். இனி என் வாழ்க்கையில் எந்த கவலையும் இல்லை, எனக்கு ஒரு நிழல் உண்டு, எனக்கு ஒரு பக்கபலம் உண்டு, நான் சாய்ந்து கொள்ள ஒரு சாய்மானம் உண்டு என்று சொல்லி நாம் சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு அது இருக்குமா? மன மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு காரியமாக இது மாறும். ஆனால் இந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் நம்மால் அடங்கி இருக்க முடியுமா? நிச்சயமாய் அடங்கி இருக்க வேண்டும். எப்படி அடங்கி இருக்க வேண்டும்? தேவ சமூகத்தில் அந்த ஏற்ற காலத்திற்காக நாம் அடங்கி இருக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் எனக்கு குறித்து சொன்னதை, நீர் எங்களுக்கு குறித்து இருக்கிறதை நிறைவேற்றும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அடங்கி இருக்க வேண்டும். இந்த அளவுக்கு உயர்வதற்கு தேவன் முன்கூட்டியே எங்களுக்கு சில காரியங்களை தரிசனமாக, சொப்பனமாக, வார்த்தையாக பேசினார். ஆனால் அதற்காக நாங்கள் காத்திருந்தோம், பல நாட்கள் காத்திருந்தோம், தேவ சமூகத்தில் அமர்ந்திருந்தோம், தேவ சமூகத்தில் ஜெபித்தோம். ஆண்டவர் அந்த நாள் வந்த போது எங்களையும் அறியாமல் இந்த இடத்திற்கு எங்களை கொண்டு வந்தார். இந்த டிவியில் இந்த அளவுக்கு பேசுவதற்கு எனக்கு நிச்சயமாக தைரியம் கிடையாது. இந்த வாய்ப்பும் எனக்கு வருவதற்கு நான் ஒரு சிறு துளி அளவு கூட அருகதை இல்லாதவள். ஆனால் தேவன் என்னை தெரிந்து கொண்டார். எப்படி தெரியுமா? ஒரு நாள் புனித வெள்ளி அன்றி ஒரு சபையிலே நான் செய்தி கொடுத்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த செய்தியை கேட்ட ஒரு சகோதரி, இந்த இடத்துல இந்த ஜாஸ்வா டிவியில் நீங்கள் உங்களுடைய செய்தியை கொடுக்க வருகிறீர்களா என்று கேட்டார்கள். நான் முன்பு சொன்னேன், இல்லை இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு எந்த அறிவும் ஞானமும் கிடையாது, அந்த அளவுக்கு எனக்கு பேச தெரியாது என்று சொன்னேன். ஆனால் விடாமல் அவர்கள் கேட்ட அந்த காரியத்தின் நிமித்தம் சாட்சி மாத்திரம் சொல்லிவிட்டு விலகிவிடலாம் என்று சொல்லி நினைத்தேன். ஆண்டவர் எனக்கு முன் குறித்திருந்தார்.
இதே காரியத்தை எனக்கு என்னுடைய வாலிப வயதில் வெளிப்படுத்தி கொடுத்திருந்தார். அந்த டிவியில் பேசுவது போல். அப்பெல்லாம் இந்த அளவுக்கு டிவி கிடையாது. இந்த அளவுக்கு நான் நினைப்பேன் அது ஒரு பெரிய இடமா இருக்கும், அதனால அங்கே நிறைய ஷூட்டிங்லாம் எடுப்பாங்க, அப்படிதான் இது பேசுவார்கள் என்று சொல்லி நான் நினைத்தேன். ஆனால் இங்கே வந்ததற்கு அப்புறம்தான் தெரியும் இவ்வளவு லகுவான காரியம் இது என்று சொல்லி. ஆனாலும் தேவன் இந்த அளவுக்கு நம்மை உயர்த்துவதற்கு தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியிருந்தது. ஏற்ற காலம், அதுதான் ஏற்ற காலம். ஒருவேளை நானாக என்னுடைய சுய இஷ்டத்தின்படி நிறைய பேர் சொல்கிற காரியத்தை போல அந்த இடத்துல இந்த இடத்துல என்று சொல்லி நான் சாட்சியிட்டிருப்பேன், ஆனால் இந்த அளவுக்கு நான் உயர்ந்திருப்பேனா என்று சொல்லி எனக்கே தெரியாது. ஆனால் தேவன் ஒரு ஏற்ற காலத்தை வைத்திருந்தார். அதுவரை அவருடைய பலத்த கைக்குள், ஒரு மனுஷனுடைய கைக்குள்ள, ஒரு அடிமைத்தனத்துக்குள்ள, ஒரு மனுஷனுடைய அதிகாரத்துக்குள்ள, நம்மை படைத்த தேவனுடைய கைக்குள் நாம் அடங்கி இருக்கணும். அது அடங்கியிருப்பது நமக்கு மிகவும் சுகமான காரியம். எந்த மனுஷனுக்காவது நீங்கள் அடிமைப்பட்டு இருப்பீர்கள், ஆனால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும்? கஷ்டமான காரியம். எவ்வளோ தூரம் வந்து இந்த மனுஷங்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே, இந்த மனுஷிக்கிட்ட போய் நான் மாட்டிக்கிட்டேனே, எனக்கு ஒரு விடிவு காலம் வராதான்னு நம்ம கேட்போம். ஆனால் அவருடைய பலத்த கைக்குள் நம்ம அடங்கி இருக்கும் பொழுது அங்கே சுகமாக இருக்கும், அங்கே நலமாக இருக்கும், நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கும், நமக்கு ஒரு உயர்வு இருக்கிற என்று சொல்லி நம்முடைய இருதயம் நம்மிடத்தில் சொல்லும். ஆண்டவரும் நம்மை தேற்றுவார், ஆண்டவரும் நம்மை நடத்துவார். அவர் உயர்த்துகிற பாதைக்கு நேராய் ஒவ்வொரு நாளும் நம்மை உயர்த்துவார். அதான் ஏற்ற சமயம், ஏற்ற காலம். அந்த ஏற்ற காலம் வரும் வரை அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிற இங்கே எந்த மனுஷனை வேணாலும் பாருங்க, அவர்கள் உயர்த்தப்பட்டு இருப்பார்கள். ஆமென், ஹல்லேலூயா. நாம மாத்திரம் இல்லை, நம்முடைய சந்ததியும் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். நீங்கள் சொல்லலாம், அவங்க தாத்தா நல்லா ஜெபிப்பாங்க, அவங்க பாட்டி நல்லா ஜெபிப்பாங்க, இன்னைக்கு அவங்க வாழ்க்கையெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கு. எத்தனை பேர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? பயபக்தி உள்ள கிறிஸ்தவர்கள், அவர்கள் வேதக்காரர்கள் என்று சொல்வதற்கு அவர்கள்தான் தகுதி உள்ளவர்கள். அந்த அளவுக்கு எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருப்பார்கள், எப்பொழுதும் தேவனை தேடுவார்கள். அதனால அவங்க பேரம் பேத்தி, அவங்க சந்ததியார் இவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற எத்தனை கிராமங்களில், எத்தனை ஊர்களில் இந்த சாட்சியை நாம் கேட்கிறோம். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கு நான் படுகிற பிரயாசம், ஏற்ற காலத்தில் தேவன் உயர்த்த வேண்டும் என்று சொல்லி அவருடைய பலத்த கைக்குள் நாம் அடங்கி இருக்கும் பொழுது நம்முடைய சந்ததியார் ஆண்டவரால் உயர்த்தப்படுவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. அடுத்ததாக வாசிப்போம் பிரசங்கி 3:11. பிரசங்கி 3. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் என்ன செய்யணுமோ அதை எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெயில் காலத்தில் போய் விதைன்னு நம்மளை சொல்லலை. மழை பெஞ்ச உடனே விதைங்க, அது பனி பெய்யும், நல்ல ஒரு பருவத்துக்கு வரும்போது நீங்கள் அதை அறுப்பறுக்கணும். வெயில் தோன்றுவதற்கு கொஞ்சம் முன்னாடி நம்ம என்ன செஞ்சிடறோம்? அறுத்து விடுகிறோம் நமக்கான பலனை. தேவன் எவ்வளவு நல்லவர் பாருங்க. அன்றைக்கு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்திலே செய்கிற தேவன். ஏதேன் தோட்டத்திலே மனுஷர்கள் வாழ்வதற்காய் சகல விருட்சங்களையும் கனிகளையும், இந்த கனி இந்த நேரத்துக்கு புசிக்கணும், இந்த காய் இந்த காலத்தில் சாப்பிடணும், எல்லா காலத்துக்கு ஏற்றாற் போல. எல்லா காலத்திலும் நம்ம எல்லா காயும் சாப்பிட்றதில்ல, எல்லா கனிகளையும் நம்ம புசிக்கிறதில்ல. ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு கனியை என்ன செய்வோம்? புசிப்போம். வெயில் காலம் என்றால் நிறைய வாட்டர் மினரல் வாங்கி சாப்பிடுவோம். அதை நம்ம மழைக்காலம் சாப்பிடுவோமா? சாப்பிட மாட்டோம். அதினதின் காலத்திற்கு ஏற்றாற்போல் அதினதின் காரியத்தை அவர் நேர்த்தியாய் செய்து வைத்திருக்கிறார். நமக்கு தான் தெரியாமல் இருக்குது. ஆண்டவர் எதற்காக இதை படைத்தார்? நமக்காக. எல்லாவற்றையும் சகலத்தையும், இந்த வெயில் காலத்தில் இதைத்தான் யூஸ் பண்ணணும், இது யூஸ் பண்ணக்கூடாது என்று சொல்லி சகலத்தையும் நேர்த்தியாக செய்து முடித்தார். அப்படிதான் நம்ம வாழ்க்கையிலும் கூட நிறைய நேரங்களில் இந்த காரியம் ஏன் என் வாழ்க்கையில் சீக்கிரம் நடக்கலை, ஏன் நடக்கலை அப்படின்னு சொல்லி நம்ம கேள்வி கேட்குறோம். அவர் நேர்த்தியாய் செய்கிற தேவன். சகல காரியங்களையும், ஒருவேளை உங்கள் பிள்ளை படிப்பாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளையுடைய திருமண காரியமாக இருக்கலாம், இல்லை உங்கள் பிள்ளைங்களுடைய வேலை காரியமாக இருக்கலாம், எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சகலத்தையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன். நேர்த்தியானா அது பர்ஃபெக்டாக, அது நல்ல ஒரு முறையில், நேர்மையான ஒரு முறையில். அந்த நேர்த்தியாய் செய்கிற காரியத்தினால நமக்கு என்ன வராது? துன்பம் வராது. ஆமென், ஹல்லேலூயா. ஒரு வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோட அவர் என்ன செய்ய மாட்டார்? வேதனையை கூட்டார். நம்ம வாழ்க்கையில வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் பெறணும். அதுக்காக தான் ஏற்ற காலம், குறித்திருக்கிற நேரம்,
அதே நேரத்தில் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் அவர் செய்து முடிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன் இதுவரை நீங்கள் காத்திருக்கீங்கன்னு இப்போ புரியுதா? காத்திருக்கிற இந்த காலங்களில் கர்த்தரை துதிங்க. அவர் குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். ஒரு நாள் நிறைவேற்றாமல் விடமாட்டார். 75 வயதில் ஆபிரகாமை பார்த்து சொன்னார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். குறித்து விட்டார், காத்திருந்தார். அழகான ஒரு ஈசாக்கை 100 வயதில் கொடுத்தார். 25 ஆண்டுகள் அவர் என்ன பாடு என்ன கஷ்டங்கள் பட்டிருப்பார், மனதில் எவ்வளோ வேதனை இருந்திருக்கும். நோவா காலத்தில் மழை பெய்யும் பெய்யும் என்று சொல்லி பிரசங்கிக்க வைத்தார். பிரசங்கித்த நேரத்தில் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா? மழைன்னா என்னன்னே தெரியல, இவன் மழை பெய்யும் பெய்யும்னு சொல்கிறான், இவன் யார்கிட்ட கேட்டு இப்படிலாம் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லி. ஆனால் தேவன் குறித்ததை நிறைவேற்றினார். அன்றைக்கு மழை பெய்தது. 40 நாட்கள் இடைவிடாமல் மழை பெய்தது. தேவன் அவனையும் அவன் குடும்பத்தையும் பாதுகாத்தார். என்ன குறித்தாரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற நல்ல தேவனை நாம் ஆராதிக்கிறோம். யோபுடைய வாழ்க்கையில இரட்டிப்பான நன்மைகளை தரணும். யோபுடைய வாழ்க்கையில அவன் தேவனை மறுதலிக்காதவன் என்பதை குறித்து வைத்திருந்தார். அதை நிறைவேற்ற வேண்டும். அதனாலதான் சாத்தான் சோதிக்க அவனுடைய வாழ்க்கையில இடம் கொடுத்தார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சாத்தானின் சோதனை அதிகமா இருக்கா? தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு குறித்து வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிக்க போகிறார். அதை நிறைவேற்றுவார். அதுக்காக தான் சாத்தான் சோதித்து கொண்டு இருக்கிறார். நீங்க பயப்படாதீங்க. வாழ்க்கையில போராட்டம் மிகுதியா வருதா? எந்த அளவு நீங்க போராடுறீங்களோ அந்த அளவுக்கு மேலாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உயர்த்துகிற தேவன். நாம செய்ய வேண்டியதெல்லாம் அவருடைய பலத்த கரத்துக்குள் நாம் அடங்கி இருக்க வேண்டும். அப்படி அடங்கி இருக்கும் பொழுது தேவன் குறித்ததை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஈசாக்கு வாழ்க்கையில 100 மடங்கு ஆசீர்வதிப்பதை தேவன் குறித்து வைத்திருந்தார். அதனால் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார் தேவன். அதே போல யோசேப்புடைய வாழ்க்கையில அவனுடைய சகோதரர்களும் அவனுடைய தாயும் தகப்பனும் அவனை வணங்க வேண்டும் என்பது தேவன் குறித்த ஒரு காரியம். அதை நிறைவேற்றுவதற்காக தான் அவனை எகிப்துக்கு கொண்டு போனார். நம்ம எல்லாம் கேள்வி கேட்கலாம், தேவன் ஏன் அந்த தேசத்திலே அவனை உயர்த்தி இருக்கலாம்ல? இல்லை. நாம் ஒரு ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமானால் அது எப்படிப்பட்டது, அது எவ்வளவு விலையேற பெற்றது, அது எத்தகைய உள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் அது அனுபவிக்கும் பொழுது ருசித்து ருசித்து அனுபவிக்க வேண்டும். அதை அனுபவிக்கும் பொழுது இது தேவன் தந்த ஈவு என்று உணர வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையில பாடுகளும் உபத்திரவங்களும். நீங்க பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லா பாடுகள் மத்தியிலும் நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்த வேண்டும் என்று சொல்லி தேவன் முன்குறித்தாரோ அதை நிறைவேற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எல்லாமே உம்மாலாகும். ஹல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகும். ஆமென். கர்த்தரால் எல்லாம் ஆகும். தேவன் நமக்காக யாவையும் செய்து முடிக்க குறித்ததை நிறைவேற்ற அவருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட நீர் யார் யாருக்கு என்னென்ன வாக்கு தத்தங்களை கொடுத்தீரோ அதை நிறைவேற்றி முடிக்கிற காலத்திற்குள்ளாய், ஏற்ற காலத்திற்குள்ளாய் உம்முடைய பிள்ளைகள் அதினதின் காலத்திற்குள்ளாய் வந்ததற்காய் ஸ்தோத்திரம். நீர் அதை சகலத்தையும் நன்மைக்கேதுவாய் முடிய பண்ணுகிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். என்னென்ன தடைகள் உண்டோ, என்னென்ன ஆண்டவரே சாபா லாக்கா ரீகா ராபா போராட்ட மத்தியில் உங்க பிள்ளைகள் வாழ்கிறார்களோ அத்தனை பேர் இந்த வேளையில, இந்த இரவு வேளையில நீர் விடுவிக்க ஒப்பு கொடுக்கிறேன். அநேகரை நீர் விடுவித்தீர் என்று சொல்லி சாட்சிகள் எழும்புவதற்காக ஸ்தோத்திரம். ஒரு அக்கினி இறங்கியதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வீடுகளிலும் உம்முடைய நன்மை வந்ததற்காக ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பர் இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே இந்த செய்தியை கேட்ட உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.